இனர்களால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் எப்போது அமைய போகுது. முருக பக்தர்கள் ரொம்ப ஆவலாக காத்திருந்த அற்புதமான ஒரு நாள்னா முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி மாதா பௌர்ணமியன்று இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் தவறாமல் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஏன் இந்த வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த வைகாசி விசாகத்தன்றே விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன தவறு செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டா முழு பலனையும் கிடைக்க எந்த முறையில் விரதத்தை தொடங்கலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி மாதத்தில் மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள்னு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாக நாளுங்க. ஏன்னா இந்த நாளில் தான் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டா அவருடைய அருளை மட்டும் இல்லை, நாம் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புத நாளுங்க. புராணத்தின்படி இந்த ஒரு நாள் தாங்க முருகப்பெருமான் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாகவும் சொல்லக்கூடிய அற்புத நாள். இந்த நாளில் வைகாசி விசாக பெருவிழாவாக ஆண்டுதோறும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த நாளை விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் நம்ம வேண்டியது கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாட்டும் விரத நாட்களில் இந்த வைகாசி விசாக நாளும் ஒன்றுங்க. இது முருகப்பெருமான் அவதரித்த நாளாக சொல்வதால் மேவா ஜூனான்னு பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் 30ஆம் தேதி இந்த வைகாசி விசாகம் கொண்டாட இருக்கு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் முருகப்பெருமான் அவதரித்த நாளாக இருப்பதால் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. ஏன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வைகாசி விசாகம் கொண்டாடுறோம் பார்த்திங்கன்னா, சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்து சூரபத்மன் சொல்லக்கூடிய அசுரனை பார்த்தீங்கன்னா தனக்கு தாயின் கருவில் உருவாகாத, அதே சமயம் சிவசக்தி ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டுன்னு வரத்தை பெற்றானா. இந்த வரத்தால தேவர்களை துன்புறுத்திருக்கான். அசுரன் சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட தன்னுடைய நெற்றி கண்களை திறந்தாரு. சிவபெருமான் அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்களை இருந்து 6 தாமரை மலர்கள்ல 6 பகுதிகளாக விழுந்திருக்கு. இந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறினாங்க. இதனை பத்தின கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த 6 குழந்தையுமே ஒன்றிணைத்து தன்னுடைய சக்தியால் 6 முகமும் 12 திருக்கரங்களும் ஒன்றிணைத்து பார்த்தீங்கன்னா உருவமாக மாற்றிருக்காரு. அன்னை பார்வதி தேவியுமே அதோடு தன் சக்தி உருவான வேலை முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக கொடுத்தாங்களா. இதை கொண்டு சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் முருகப்பெருமான் தீமையை அழித்து நன்மையை காப்பதற்கு முருகப்பெருமான் அவதரித்த நாள் தாங்க இந்த வைகாசி விசாகம். அந்த வகையில் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவீங்க. பலரும் இந்த நாளில் பால் குடம் சுமந்து முருகப்பெருமானுக்காக பால் அபிஷேகமும் செய்து வழிபடுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. கோவில்களில் இந்த நாளில் வைகாசி விசாகம் என்று புரோகிதர்கள் பலருமே ஒன்று சேர்ந்து குக்குட ஹோமம் நடத்துவாங்களாம். இது ரொம்ப விசேஷமான ஹோமங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பால் பழம் இனிப்புன்னு படைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. மேலும் இந்த வைகாசி விசாக விரத பலன்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து அவருடைய மந்திரத்தை சொல்லி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், மகிழ்ச்சி எப்போதும் நிலைத்திருக்குங்க. இந்த நாளில் வேண்டுதல் எது வைச்சாலும் நிச்சயம் நிறைவேறும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. முருகப்பெருமான் அருள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் மே மாதம் 30ஆம் தேதி பகல் 12:55 மணி தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திதி நிறைவு நேரமாக 31ஆம் தேதி 2:45 வரை இருக்குது. விசாக நட்சத்திர தொடக்கம் ஆனால் 29ஆம் தேதி பகல்
12:31 மணிக்கு தொடங்கி நட்சத்திர நிறைவு நாள் 30ஆம் தேதி 2:18 ஆக இருக்கு. அதனால இந்த ஆண்டு வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி 30ஆம் தேதி சனிக்கிழமையில கொண்டாட இருக்கோம். இந்த நாளுக்கு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் வெற்றியும் வளர்ச்சியும் ஆன்மீக விழிப்புன்னு கூட சொல்லலாங்க. மேலும் இந்த அற்புத நாள் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்தாலே ஜாதகத்தில் செவ்வாய் பலம் அதிகரிக்கும், தைரியமும் துணிச்சலும் உண்டாகும், சரியான முடிவெடுக்கக்கூடிய திறன் உண்டாகும், குடும்ப சண்டைகள் குறைய தொடங்கும், குழந்தை பாக்கியம் தொடர்பான தடைகளும் விலகிடுங்க. மேலும் இந்த நாளை விருந்து இருந்து முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நடந்தேருங்க, எதிரிகள் விலகி செல்வாங்க, மன அழுத்தமும் குறைய தொடங்கும், கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் உண்டு, திருமண தடை குறையுங்க, செவ்வாய் தோஷ பாதிப்பு தனியுங்க. வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்தாலும் விரதம் இருக்க முடியாதவங்களும் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்ய வேண்டும், சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த நாளை பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயங்களாக அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை தொடங்குங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டுவாங்க. பிறகு ஓம் சரணபவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய விக்கிரகத்திற்கு இல்லைனா வேலுக்கு பாலும் பன்னீரும் சந்தனமும் கொண்டு குளிச்சு தரக்கூடிய பொருட்களால் நீங்களே அபிஷேகம் செய்து வழிபடுங்க. வீட்டில் அபிஷேகம் செய்து வழிபட முடியாதவங்க கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சிவப்பு மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதம் இருங்க. குழந்தைகளுக்கு அன்னதானம் இல்லைன்னா புத்தக தானம் செய்தார் சிறப்பான பலன் உண்டு. இந்த நாளாக சுப்பிரமணிய சுவாமி கவசம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். மேலும் வீட்டில் வேலுக்கு பூஜை செய்து வேல் வழிபாடு செய்யலாங்க. மேலும் இந்த நாளை செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. அது என்னன்னா தேவையற்ற கோபத்தையும், குடும்ப தகராறு, அசைவ உணவு, மதுபானம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. பொய் பேசாதீங்க, மற்றவங்க மீது குறை சொல்லாதீங்க, மற்றவங்களை அவமதிக்குமாறு எந்த ஒரு செயலோ சொற்களையோ நீங்கள் பயன்படுத்தாதீங்க. எதிர்மறை சிந்தனைகளுக்கு இருப்பது இந்த நாளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயமாக இருக்குங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லை, நீண்ட நாட்களாக தள்ளி போகக்கூடிய திருமணம், மழலை செல்வன்னு இல்லைன்னு ஏக்கம் உள்ள உங்களுக்கு இந்த துன்பங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய தெய்வீக நாள்னா இந்த வைகாசி விசாகம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அதிகாலையில் சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளே எழுந்து நீராடிடுங்க. வீட்டை தூய்மை செய்து வாசலில் மாவிளை தோரணம் கட்டி முருகனுடைய திருவுருவ படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்திடுங்க. பிறகு பூஜையில் ஒரு பீடத்தின் மீது முருகனினுடைய படத்தை வச்சு அதன் முன்னாடி 6 முகங்கள் கொண்ட விளக்கை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இது முருகனுடைய அறுபடை வீடுகளையும் 6 முகங்களையும் குறிக்குதுங்க. விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. பிறகு முருகனுடைய படத்துக்கு செவ்வரளி இல்லைன்னா முல்லை மலர்களை சூட்டி வழிபடுங்க. இந்த நாளில் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், தினை மாவுன்னு பால் பாயாசம் படைத்து வழிபடலாம். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுவங்க இந்த நாளில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்க, சிறப்பான பலன் உண்டு. இந்த நாள் முழுவதும் உபவாசம் இருந்து வழிபடுவது நல்லது. உடல்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைக்காதவங்களாக இருந்தீங்கன்னா பால் பழம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம். மாலையில் மீண்டும் அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்த பின் தாம்பலத்தில் பிரசாதம் வழங்கி விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. மேலும் இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரங்களும் எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா விரதத்தின் போது முருகனுடைய அருள் உங்களுக்கு வேண்டும்னா ஓம் சரணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா 21 முறை சொல்லுங்கள். பிறகு இந்த நாளில் கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசனே திருப்புகழ் பாடல்களை பாடுவது உங்கள் மனதுக்கு அமைதியை ஏற்படுத்துங்க, நேர்மறையான ஆற்றலை உண்டாக்கும். மேலும் குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த நாளில் சுப்பிரமணிய அஷ்டங்கம் பாராயணம் செய்வது கூடுதல் பலனை பெற்றுத்தருங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விரதத்தின் போது பாடல்களாக புத்திர பாக்கிய வேண்டும்னு நினச்சிங்கன்னா நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்க தம்பதியினர் இந்த நாளில் விரதத்தை மேற்கொண்டிங்கன்னா முருகனின் அருளால் அழகான மழலை செல்வம் உங்களுக்கு உண்டாகும். தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுவங்களும் இந்த நாளில் வழிபட்டால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க, கடன்கள் தீரும்.
அதே போல் ஜாதக ரீதியான தடைகளால் ஏற்படக்கூடிய திருமணம் தள்ளி போகக்கூடிய இளைஞர்களும் இல்லை பெண்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் விரைவிலே நல்ல வரன் அமைங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படவும் குடும்பத்தில் நிலவி வந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி வேண்டுனா தவறாமல் இந்த நாளில் நீங்களும் முருகப்பெருமானை வழிபடுங்க. நீண்ட நாட்களாக தீராத நோயால் அவதிப்படுவீங்க. தவறாமல் இந்த நாளில் முருகனின் முன்னாடி அமர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு மருந்தினை எடுத்துக்கொண்டா உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முருகப்பெருமானுக்கு உகந்த வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் விரதம் இருந்து வழிபடலாம், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.